ஹாய், இன்றைக்கி நம்ம கை சாப்பாடு செய்ய போகிறோம். வெறும் கேரட்டு பீன்ஸ் மாத்திரம் தாங்க அரிஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ பச்சை மிளகா சேர்த்திக்கிறோம். இது கேரளா பச்சை மிளகாங்க, ப்ளூ கலர் பச்சை மிளகா. சிறுசாக தான் இருக்கும் பாருங்கள், ஊதா கலரில் இருக்குது. எங்கள் வீட்டு தொட்டியில், வெளியே வாசலில் வச்ச தொட்டியில் வளர்ந்த செடிங்க இது. பச்சை மிளகாங்க, கருவேப்பிலை, புதினா கொஞ்சமாக இருந்தால் போதுங்க. தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயங்க. பட்டை கிராம்பெல்லாம் இப்போ இதை அரைச்சிக்கலாம். இது பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பொடியெல்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணி இதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊதா பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ண தேவையில்லைங்க, ரொம்ப சிறுசாக இருக்கிறனால அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். பட்டை கிராம்பு பொடி இதையெல்லாம் சேர்ந்து தான் அரைச்சிருக்கிறோம். தக்காளி சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கட்டும், தண்ணி சேர்க்க வேண்டாம், நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதெல்லாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் அளவாக போட்டால் போதும். நம்ம ஊதா கலர் பச்சை மிளகா போட்டதுனால நம்ம அளவாக காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அது கூட இந்த காய்கறி கேரட்டு பீன்ஸ் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்ச காய்கறிகளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். 2 கப் அரிசி எடுத்துருக்குறேங்க. ஊற வச்சு 2 கப் அரிசிக்கு இப்போ 4 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட கொத்தமல்லி தழை, புதினா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு சரி பார்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. கொத்தமல்லி தழை லேசாக தூவிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விடுங்க மீடியம் ஃப்ளேமில். ரெடி ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.